ஐயநாதன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். குடியரசுத் தலைவருடைய இன்றைய உரை சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமாக பார்த்தோம்னா, வரப்போகிற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய போகிற அந்த விரிவான நிதிநிலை அறிக்கையில் நிறைய தொலைநோக்கு பார்வையோட எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாக நிறைய விஷயங்கள் இருக்கும். 3வது இடத்துக்கு 5வது இடத்துல இருக்கிற இந்திய பொருளாதாரத்தை 3வது இடத்திற்கு நகர்த்துவதற்கான அடித்தளம் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். எதிர்க்கட்சிகள் பல இடங்களில் அவர் உரை நிகழ்த்தும் போதே குரல் எழுப்பி இருக்கிறார்கள். அது மணிப்பூராக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினார்கள். பெரும்பான்மையாக இந்த அரசு இருக்கு அப்படின்னு சொன்னதும் எதிர்க்கட்சிகள் கடுமையான குரல்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை இன்றைய உரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? குடியரசுத் தலைவருடைய உரை. அந்த குடியரசுத் தலைவருடைய உரையில் ஒரு முக்கிய இடம் இருக்கிறது. அதுதான் கடந்த காலத்தை பற்றி, குறிப்பாக அவசர நிலை காலத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் கடுமையாக எதிர்குரல் எழுப்பியிருக்கிறார்கள், எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். அப்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஆற்றிய அந்த உரையின் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. நாட்டின் ஜனநாயகத்தை களங்கப்படுத்தும் ஒவ்வொரு முயற்சியையும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கண்டிக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும். அவசர நிலை பிரகடனம் என்பது இந்த ஜனநாயகத்துக்கு 2 காலம். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது இந்தியாவின் அமிர்த காலம் என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு அவசர நிலை 2 காலம், இன்றைக்கு அறிவிக்கப்படாத உரிமை பறிப்புகள். அது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போதிலிருந்தே ஆரம்பிக்கின்றது. எல்லாவற்றையுமே தடாலடியாக எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, எங்களின் சபாநாயகர், நாங்கள் எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அவையை அப்படித்தான் கொண்டு போவோம் என்பதெல்லாம் முதல் நாளே சில நிகழ்வுகள் அதற்கு அத்தாட்சியாக இருக்கின்றன. அதில் அவர் சொல்லும் பொழுது மிக முக்கியமாக சொல்கின்றார், தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை குறைக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை தகர்க்கும் செயலில் யாரும் ஈடுபடக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது என்றெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனது கேள்வி என்னவென்றால், ஒரு இந்திய ஒன்றிய அரசின் அரசமைப்பு ரீதியான ஒரு அமைப்பின் மீது மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அதனுடைய செயல்பாட்டில் இருந்து பிறப்பது தானே ஒழிய, மக்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையால் அதன் செயல்பாடு சீரிய முறையில் ஆகப் போவதில்லை. நல்லவனைத்தான் நல்லவனு சொல்லுவோம், நம்ம நல்லவனு நம்புறதுனால ஒருத்தர் நல்லவன் ஆக மாட்டான். இது தெரிஞ்சவுடைய தத்துவம் கிடையாது. எனவே குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையின் மூலம் மோடி அரசு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்ப சொல்கின்றீர்களே, நம்புவதற்கான அத்தாட்சி என்பது தொடர்பாகத்தான் இந்திய ஜனநாயகம் ஒவ்வொரு நாளும் கூர்மையாக தேடிக்கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டு மக்கள் அதை உணர்த்துவார்கள். இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை ஒருபோதும் விட்டு தர மாட்டார்கள். 96 கோடி பேரில் இன்றைக்கும் 64 கோடி 70 லட்சம் பேர் வாக்களித்துத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற அரசு இல்லை என்பதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 விடயங்களை அடிப்படையாக முன்வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தேச நலன் கருதி சீர்திருத்தம், செயல்திறன், மாற்றம் என்று 3 அடிப்படைகளை சொல்லியிருக்கிறார். மறுபடியும் முழக்கத்துல மோடி அரசு நிற்கிறது. முழக்கத்தின் மூலமாக நீங்க எதையுமே பண்ணிட முடியாது. நீங்க 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்திய பொருளாதாரத்தை. எஸ், இட் இஸ் நம்பர். அது ஒரு முன்னேற்றத்தினுடைய குறியீடு தான், ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு இந்தியனுடைய வானிலை எங்கே இருக்கிறது? அவங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துல அவன் எந்த இடத்துல நிக்கிறான்? 129வது இடத்துல இருந்து 134வது இடத்துல நிக்கிறான் உலக அளவில். ஆனா 5வது இடத்துல பொருளாதாரம் நிக்குது. அமெரிக்கால இருந்துட்டு, ஜப்பான்ல இருந்துட்டு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜெர்மனி என்று முன்னேறிய நாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அவங்க 10க்குள்ள இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டு மக்களினுடைய வாழ்நிலையும் 10க்குள்ளே இருக்குது. அதாவது அந்த நாட்டினுடைய மக்களினுடைய சராசரி வருவாய் இங்க பாத்தீங்கன்னா 100 இடத்துக்கு அப்பால இருக்குது. இது எப்படி? இது லாப்சைடட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தானே இருக்கிறது. இந்த 10 ஆண்டு கால சாதனை இதுதானே. அப்பொழுது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொரோனா காலத்தில் சொன்னதுதான், சில துறைகளை தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் கார்பரேட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதான் நடக்க போகுது.
அதுலதான் அவங்க கூர்மையா இருக்கிறாங்க. அதற்குத்தான் ஒவ்வொரு துறையும் அவங்க தயார்படுத்துறாங்க. எதுலயுமே மக்கள் இல்ல. இப்ப கூட சொல்றாங்க நீங்க சொல்றதுல வந்து பார்த்தா அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க வைக்கிற முழக்கம், அதாவது ரிஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு 3 முழக்கங்களை வைக்கிறாங்கல்ல, அது வந்து இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகள்ல ஏதாவது நடந்திருக்கிறதா நீங்க ஒன்றை கூட பார்க்கலையா, அல்லது இனி நடக்கும்னு நீங்க கணிக்கலையா? இப்ப இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா வேறு எந்த ஒரு தலைவரையும் விட 2 பேர் தான் நாடு முழுவதும் பறந்து பறந்து பரப்புரை செய்தார்கள். ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி, மற்றவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக 100 பேருடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள். இவங்க 2 பேர் தான் பரவலா போனாங்க. இதுல பிரதமர் 10 ஆண்டு காலத்தில் 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்ற நாம் அதன் விளைவாக மக்களே நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மை இது, வளர்ச்சி இது, வேலை வாய்ப்பு இது, வருவாய் பெருக்கம் இது அப்படின்னு ஒரு இடத்துலயாவது மக்கள் கிட்ட பேசி இருக்கிறாருன்றது நீங்க சொல்லுங்க. மக்கள் கிட்ட பொதுக்கூட்டத்துல பேசலையே. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த ஆட்சி அதனுடைய தொடர்ச்சி. இந்த ஆட்சியில் இந்த மாற்றங்கள்லாம் வரும். நீங்க சொல்லக்கூடிய மாதிரி ரீஃபார்ம், பர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் என்று சொல்வதெல்லாம் அதான் சொல்ல போறேன். மீண்டும் மீண்டும் முழக்கத்தின் பின்னால் சென்று ஒழித்துக் கொள்ளாதீர்கள். இது எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு ஃபெயிலியருக்கு தான் உண்டாகும். ஏன்னா நீங்க நாட்டு மக்களை உள்ளடக்கவே இல்லை. ரீஃபார்ம் எப்படி பயனளித்தது? இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த ரீஃபார்ம் மூலம் இந்த நாடு பெற்றது என்ன? பர்ஃபார்ம் என்ன நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்க? இதெல்லாம் நாங்க சாதிச்சோம். அதாவது நான் சொல்றது மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், பெரும் பொருளாதார குறியீடுகள். அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு நாடு குடியரசுத் தலைவர் வாயிலாக தனது நிலையை உணர்த்துகிறது என்றால் இப்படிப்பட்ட உரையின் மூலம் அது மக்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட விவாதத்தின் மூலம் மேலும் தெளிவு பெற்று மகிழ்வதாகவோ அல்லது அது உழைப்பதற்காக நாம் நம்முடைய பங்கீட்டை செலுத்த வேண்டும் என்று ஊக்குவிப்பதாகவும் இருக்க வேண்டும். அது இல்லை, இல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். மாறா இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் மோடியினுடைய அந்த பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் என்ன குற்றச்சாட்டு அரசியல். ஒருத்தர் மீது குற்றம் சாட்டி தன்னை உயர்த்தி கொள்ள நினைக்கிறது. இது வந்து சராசரி வாழ்க்கையிலும் சரி, தேச அளவிலான ஒரு அரசியலும் சரி. நீங்க வந்து நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே முதல்ல அந்த காங்கிரசுடைய எமர்ஜென்சியை குடியரசுத் தலைவர் சுட்டி காண்பித்ததிலிருந்து தொடங்குனீங்க. கடந்த 2 நாட்களாகவே, அதாவது 10 ஆண்டுகள்ல பேசியதை விட கடந்த 2 நாட்களாக எமர்ஜென்சியை அதிகம் தற்போதைய அரசு, மத்திய அரசு பேசுவதற்கான முதல் காரணம் என்னவா பார்க்கிறீங்க? அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு எமர்ஜென்சி குறித்து சுட்டி காண்பிக்கும் போது குடியரசுத் தலைவர் குறிப்பிடுகிறார். நேற்றைக்கு சபாநாயகராக பொறுப்பேற்ற உடனேயே தன்னுடைய உரையிலேயே தீர்மானம் மாதிரி அதை குறிப்பிடுகிறார் சபாநாயகர். அப்ப எமர்ஜென்சியை மீண்டும் நினைவுபடுத்துவது, எமர்ஜென்சிக்காக கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் சொல்லக்கூடிய செய்தியா நீங்க என்ன பார்க்கிறீங்க? ஒன்றை சுட்டி காட்டுபவர் அதற்குரிய தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும் என்றார் மகாத்மா காந்தி. இதை அவர் வந்து சொல்லும் போது இந்த நாட்டையும் தாண்டி அது சொன்னார். அவர் நீங்க முதல்ல நாட்டினுடைய அரசமைப்பை மதிக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு முதல் அத்தாட்சி நாடாளுமன்றத்துல எல்லாவற்றையும் விவாதித்திருக்க வேண்டும். இந்த நாட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞர் போட்ட வழக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி, அந்த வழக்கில் இந்த நாட்டு அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை பார்த்து நீதிபதிகள் கேட்டனர், இந்த 3 வேளாண் சட்டங்களும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதித்தீர்களா? எதையுமே சொல்ல முடியவில்லை இந்த நாட்டினுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபாலால். ஒண்ணுமே சொல்ல முடியல, போயிட்டார். இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதா? இதுதான் அரசமைப்பை மதிப்பதா என்று நான் கேட்கிறேன். ஒரு அரசமைப்பு என்பது நீங்கள் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய சட்ட திருத்தமோ, சட்டம் உருவாக்கமோ அல்லது ஒரு நடவடிக்கையோ என்றால் அதை தெளிவாக விவாதித்து அந்த விவாதத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு நீங்கள் உணரச் செய்ய வேண்டும். அதற்குத்தான் மக்கள் அவை, மாநிலங்கள் அவை என்று இருக்கின்றன. ஆனால் நீங்கள் இதை விவாதிக்காமல் அதற்கு நேர்மறையான அந்த உரிமைகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விடயங்களை பயன்படுத்தி அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வெளியேற்றிவிட்டு விவாதிக்காமலேயே சட்டங்களை நிறைவேற்றிய அவையை சரித்திர சாதனையாக செய்த அரசுதான் மோடியினுடைய 2 தடவை இந்த 10 ஆண்டு கால அரசு. அப்போ நான் கேட்கிறேன், இது உரிமை பறிப்பு இந்த இடத்துலயே இருக்கு அப்படின்னோம்னா அப்புறம் பொது தளத்துல மக்களுடைய மற்ற இடங்கள் எல்லாம் இருக்காது அப்படின்னு.
அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க எடுத்தாளக்கூடிய ஒரு கொள்கை. இதே மன்மோகன் சிங் செஞ்சாரு, அப்பவும் நம்ம எதிர்த்தோம். அன்னைக்கு நான் பத்திரிகையாளர் தான், நீங்களும் பத்திரிகையாளர் தான். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த ரீஃபார்ம் எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்றத எதிர்த்தோம், பேசணும். பதில் கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. எல்லா வங்கிகளையும் வந்து ஒன்னாக்கி ஒரு 4 பெரிய வங்கிகளா மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது அதற்கான எதிர் கருத்துகள் எல்லா தளங்களில் இருந்து வந்தரவே, வங்கி ஊழியர்கள் தனியா, வங்கி அலுவலர்கள் தனியா, அந்த அமைப்பு கூட்டமைப்புகள் எல்லாம் எடுத்து வைத்த அந்த வாதங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை பதிலாக சொல்லி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசுறேன், நான் என்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெறுகிறேன். இல்லையே, அப்படி செய்யவில்லையே, அதுதானே இங்க பிரச்சனை. அப்பொழுது நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை பத்தி என்னத்தை நீங்க பேசுறீங்க? செக்குலர், we are a secular state. In your outlook you must have to be secular. பர்சனலா நீங்க தாராளமா நீங்க எதையும் பண்ணுங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணுங்க, நல்ல சாமி கும்பிடுங்க, தியானம் செய்யுங்க, மனப்பூர்வமா வரவேற்கிறோம். தனி மனித உரிமை அரசமைப்பு ரீதியாக தான். அதே நேரத்தில் இன்னொரு மனிதனை புண்படுத்த கூடாது என்பதும் கூட இந்த அரசமைப்பில் சொல்லிருக்கக்கூடிய செக்குலரிசம் என்பதில் உள்ளடக்கிய ஒரு பொருள் என்பதை இந்த நாடு மறந்துவிடக் கூடாது. எனவே அரசமைப்பு என்பதை வேதம் என்று சொல்லி 2010 பேசலாம். முடிச்சிருங்க பேசலாம். உங்க லைன் பிரேக். லிப் சர்வீஸ் என்று சொல்லி இருக்கிறது. எனவே உதட்டு உபச்சாரம் தேவையில்லை, உண்மையான ஈடுபாட்டோடு செயல்படுங்க.